நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம எழிலும் நம்ம சுடரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலை குடிச்சிட்டு எழிலும் சுடரும் கண்டிப்பாக ஒன்று சேர தான் போகிறாங்க. அவங்க 2 பேர் கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சுக்கிட்டா இருக்கீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மூலிகை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருக்காங்க. அதை வந்து பாலில் ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அந்த பக்கம் இருந்து செல்வி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம பால் ரெடி பண்ணியாச்சு, இதை எப்படி நம்ம சுடர்கிட்ட கொடுத்து விட்றது, சுடர் வேறு தூங்கிட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி சும்மா போய் எழுப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாலை வச்சுட்டு நம்ம மல்லி இருக்காங்கள்ல, அவங்க போய் வந்து அங்கே சுடர் எழுப்ப போயிடுறாங்க. அந்த கேப்பில் வந்து செல்வி வந்துட்டு வேறு ஒரு கிளாஸில் வந்து இதே மாதிரி பாலை ஊற்றி வச்சுட்டு அந்த மூலிகை கலந்ததை வந்து அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு கொண்டு போய் மனோகிட்ட கொடுத்துட்றாங்க. அம்மா அம்மா, நான் வந்து மூலிகை கலந்த பாலை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே செல்வி, நீயும் அப்பப்போ கரெக்டாக நல்ல நல்ல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, சரிம்மா இதில் என்னம்மா பால் இருக்குது, இதில் என்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி, நான் இருக்கும்போது வந்து எள்ளிலையும் சுடரையும் சேர விடுவேன், அதெல்லாம் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்களே, சுடரை வந்து மல்லி வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. என்ன ஆண்டி, நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வா ஃபஸ்ட்டு சுடர் எழிலுக்கு போய் பால் கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாலா, அதை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கொடுக்கவா, நீ தானே அவரோட பொண்டாட்டி, நீ கொண்டு போய் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தட்ட முடியாமல் பாலை கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு மேலே வந்து எழில் சார் இருக்கார்ல, அவரோட ரூமுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆல்ரெடி வந்து சார் நம்மளை ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காரு, இப்போ போய் பால் கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாருன்னு தெரில, அதனால் பாலை நம்மளே குடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து மேலே பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து மனோ வந்து பாலை சும்மா அந்த டேபிளில் வச்சுட்டு சரி இந்த ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வேலையாக போகிற மாதிரி காட்டுறாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா எனக்குள்ளே ராமையா வந்துடுறாரு. ராமையா வந்துட்டு என்ன எனக்குள்ளே பால் இருக்குது, யார் வச்சுருப்பா, சரி யாரை வச்சா என்ன, நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால் எடுக்காரு. மேலே இருந்து பாலை குடிச்சு முடிச்சுட்டு சுடர் வந்து கீழே வராங்க. கீழே வந்தவொடனேயும் என்ன ராமையா நீங்களும் பால் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்காங்க. இது என்ன சொல்கிறது சமாளிக்காமல் ராமையா வந்து இது வந்து எழில் ஐயாக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ எழில் ஐயாக்கா, சரி அப்புறம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையாட்ட சொல்கிறாங்க. நான் எப்படி கொடுக்குறது, நீ தானே அவர் பொண்டாட்டி, நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து திருப்பி ராமையா வந்து இவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க, நம்ம சுடர்கிட்ட. அந்த நேரம் பார்த்து அங்கிட்டிருந்து மல்லியும் மூர்த்தியை வந்துடுறாங்க. மல்லி அதை பார்த்துட்டு ஏய் சுடர், என்ன உன்ட்ட பாலை கொடுத்து விட்டேன், இன்னும் நீ கொடுக்காம வச்சுருக்க, கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, ஆல்ரெடி கொடுத்த பாலை வந்து நம்ம குடித்தாச்சு, இந்த டைம் இந்த பாலை கொடுக்காம விட மாட்டாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அவனுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இப்போ ஏமாத்துறவனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நாளைக்கு சுடருக்கு நாளைக்கு வந்து எழில் சார்கிட்ட போய் நான் பால் கொடுத்தேன் குடிக்கலான்னு கேட்டால் அவர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து லேப்டாப்பில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து சுடர் வந்து போயிருக்காங்க. சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது, சார்கிட்ட பாலை கொடுத்தா திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. சரி வந்தது வந்தாச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சத்தம் விடுறாங்க. எழில் வந்து திரும்பி கூட பார்க்கல. சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் பால் இருந்தாங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கொடுக்காங்க. நான் உங்ககிட்ட பால் கேட்டேனா, நீ எதுக்கு பால் கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை சார் நீங்கள் பால் குடிக்க சொல்லி எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க, உங்கள்கிட்ட குடித்தாதான் நான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும், இப்போ நான் குடித்தாதான் நீ போவியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எழில். ஆமாம் சார் நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குடிச்சிட்டு முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம எழிலுக்கு வந்து ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிறக்கமாகிற மாதிரி காமிக்காங்க. டக்குன்னு பார்த்தா சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏய் எங்கே போகிற, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்காங்க. இங்கே இருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் மெதுவாக வந்து டோரை பூட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் கீழே பார்த்தா நம்ம இங்கே மனம் வந்து பாலை தேடுறாங்க. ஐயோ இங்கே வச்சுருந்த பால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிட்றாங்க. ஏ செல்வி, நான் இங்கே பால் வச்சுட்டு போனேன், அது எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது காணுமா, தெரியலையம்மா, நான் உங்ககிட்ட தானம்மா கொடுத்தேன், என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தாண்டி வச்சேன், பாலை காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனம் சொல்கிறாங்க. அம்மா வாங்கம்மா மேலே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே வராங்க. நம்ம எழிலோட ரூமுக்கு வராங்க. பார்த்தா நம்ம எழில் வந்து ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்காங்களா, அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ எழில் பாலை குடிச்சிட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க. அம்மா சுடரும் உள்ளதாமா இருக்கா, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா டக்குன்னு வந்து எழில் வந்து கதவை பூட்டிடுறாரு. ஐயோ கதவை பூட்டிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டி எப்படியா திறந்துருவோன்னு சொல்லிட்டு கதவை தட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மூர்த்தியும் மல்லியும் வந்துடுறாங்க. ஏய்
இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சும்மா தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோவையும் செல்வியையும் அவங்க கீழே அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம சுடர் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. சார் பக்கத்தில் வராதீங்க பக்கத்தில் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எழில் வந்து கேட்கவே இல்லை. அவர் பாட்டில் பக்கத்தில் வராரு. கடைசியில் வந்து அவங்க விலகி போக பார்க்குறாங்க. அவங்க கையை பிடிச்சி லிஃப்ட் டு லிஃப்ட் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா டக்குன்னு மார்னிங் வந்து 2 பேருமே வந்து அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க. இவங்க வந்து இங்கே சோஃபாவில் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனேயும் நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. ஏய் நீ எங்கே வந்த எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிடுறாங்க. சார் நீங்கள் தான் என்னை வெளியே விடலை, பாலை குடிச்சிங்களா, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பாலை குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்தோடனே கனகவழி அம்மா வந்தோடனே என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அம்மா இவள் எதுக்கு என்னோடய ரூமுக்கு வரா, நீங்கள் சொன்னீங்க காசி அம்மா சொன்னாங்க, அதனால தான் வந்து இவளை இந்த வீட்டிலே வச்சுருக்கேன். ஆனால் இவளை பார்த்தா இவன் என் ரூமில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் எந்திரிச்சு பார்க்க இங்கேயே தூங்கிட்டு இருக்கா, என்னம்மா இது இவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சுடர் என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவழி அம்மா வந்து கேட்காங்க. அவங்க வந்து நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் கிடையாது நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து கோர்த்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.